அவரு வந்தாலும் பிரச்சனை தான். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். நான் வரணும்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது தொண்டர்கள் என்ன வந்து தாக்குறதுக்கோ அது கூட அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தா கூட அப்படி கூட பண்ணிருக்கலாம். அவங்க கேப்டன் வந்து அவர் பேசியிருக்காரு, அரசியல்ல வந்து என்னென்னமோ வடிவில் பேசினாரு. ஆனா ஒரு வார்த்தை இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. ஆனாலும் அவர்தான் மனுஷன். அவர்தான் அதாவது உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க திருப்பி எல்லாம் பேச மாட்டாங்க. இவர் இவ்வளவு கீழ்த்தரமா மட்டத்தரமா நடந்துகிட்ட ஒரு விஷயம் அது. ஆனா ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். நான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா தொண்டர்கள் எம்எல்ஏ கோவத்தை நான் நிறைய பேசியிருக்கேன். அதனால நாங்க வந்தா என் மீது வந்து சில பிரச்சனைகள் நடக்குங்கிறது கூட சொல்லி அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தா கூட ஓகே, அவர் பயந்துக்கிட்டு தான் வரல, அதனாலதான் வீடியோ போட்டிருக்காருங்கிற எங்க இருக்கிற மக்களுக்கும் கொஞ்சம் ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இங்க வர்றதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் அங்க வீடியோவை போட்டாரு அப்படின்னு போட்டிருந்தா கூட அவர் அளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அது கூட இல்ல. அவர் விவேக் இறந்தப்பயும் போனது கிடையாது. விவேக் இறந்ததுக்கே போல, கோண்டாமணி இறந்ததுக்கும் போகல. அவர் என்ன மனுஷன் சொல்லுங்க? காமெடியா நடிச்சு அடுத்தவங்க சிரிக்க வச்சுட்டு சுயநலமா வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கண்டிப்பா அசிங்கமா இல்ல. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு என்ன சொல்றது அந்த இல்லையா. அவர் மனுஷனே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த காரணத்துக்கு வரலன்னு நினைக்கிறீங்க? பயமா? பயத்தினாலதான். கரெக்டா நான் சொல்றேன், பயத்தினாலதான். பசங்க ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. என்ன அவரோட தொண்டர்கள் மக்கள் எல்லாமே. ஏன்னா நீ பேசுனது அந்த வார்த்தை இன்னமும் எல்லாருக்கும் இருக்கும். இவரை பார்த்தா நீ அன்னைக்கு பேசுனி இல்ல, எப்படி குடிச்சிட்டு பேசுறான்னு எவ்வளவு கீழே ஒரு ஒரு மனுஷனை நீ கூடவே இருந்து நடிச்சு அவர் கூடவே இருந்து நடிச்சு அப்பெல்லாம் தெரியலையா? அன்னைக்கு நம்பி 150 சம்பளம் தெரியலையா?